சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டுவிட்டது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஐஜேகே கட்சியின் தலைவர் ரவி பஞ்சாயத்து பிறந்தநாள் விழா சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் மிக மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றும், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பலமான கூட்டணி அமைய இருப்பதால் தமிழக முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் தூக்கம் போயிடுச்சு என்றும், வரும் தேர்தலில் ஓட்டுக்கு 3000 கொடுக்கலாமா 5000 கொடுக்கலாமா என்று மனக்குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்று அவர் கூறினார். அது சிலவருடைய பாடி அமைப்பு, அந்த வாசு முடியும். ஆனா எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு போனாலே நான் வைகத்தில் சொல்லும்போது நடத்திட்டு இருந்தேன். உள்ள போய் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் போலே இருக்கும், உள்ளே இருக்கணும் போலே இருக்கும். அந்த அளவுக்கு இயற்கையிலே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அது அதிகமாக பேசுகிறேன்னு நினைக்க கூடாது. இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் அரசியல்வாதிகள் எதுக்கு கட்சி ஆரம்பிப்பா அப்படின்னா பணம் சம்பாத்தியம் பண்றது. ஆனா அவருடைய கொள்கையே என்னன்னா, யாரும் பணம் யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது. இதுதான் அவருடைய கொள்கை. ஆனா கொள்கை இல்லாத கட்சியெல்லாம் இருக்கு. இன்னைக்கு ஓரணியில் தமிழகம், ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி மிக ஒரு மோசமான சூழ்நிலைக்கு ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி மாற்றம் வர வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி, உலகத்திலே மிகப்பெரிய தலைவர், உலகத்திலே ஊழலற்ற ஆட்சி நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்களை அழகாக பேசி கூட்டணியை அமைத்து காட்டியிருக்கிறார். என்றைக்கு அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லோரும் என்றைக்கு ஒன்று சேர்ந்தார்களோ அன்றையிலிருந்து இன்று வரையிலும் நமது முதலமைச்சருக்கு தூக்கமே கிடையாது. முதலமைச்சருக்கும் தூக்கம் கிடையாது, துணை முதலமைச்சருக்கும் தூக்கம் கிடையாது. அமைச்சர்கள் எல்லாம் ஓட்டுக்கு 2000 கொடுக்கவா 3000 கொடுக்கவான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. 5000 கொடுத்தாலும் அந்த கட்சி, அந்த கூட்டணி நிச்சயமாக ஜெயிக்க